எண்ணெய் காஞ்சிட்டு நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வைக்கிற போல் வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கிடுங்க. நான் வைக்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வெடித்தோன்னே பூண்டு போடுறேன். இங்கே பாருங்கள். அடுத்தது வெங்காயம் போடுறேன். நீங்களாம் எப்படி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னான்னு சொல்லுங்கள். நல்லா சுவர விடணும். ஓகேயா? அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அரிஞ்சு போடுறேன். நல்லா சுவர விட்டு பொன்னிறமாக வரட்டி தக்காளியை போடுறேன் பாருங்கள். இது தக்காளி. மீடியமாக அடுப்பை வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போடுறேன். ஓகேயா? கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வதங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும்னா உப்பு போடணும். ஓகேயா? இப்போ எடுத்து நண்டை கொட்ட போகிறேன். முதையே நண்டை வதக்கி வச்சுருவேன். கெட்டு போயிருமுன்னா முன்னாடியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்கி வச்சுருவேன். ஏன்னா கெடாமல் இருக்கட்டுமே. நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிக்கிட்டு வர்றதுக்குள்ளே கெட்டு போயிரும்ல. அதனால் கொஞ்சம் வதக்கி வச்சுருப்பேன் எண்ணெயை ஊற்றி. அதை இப்போ எடுத்து போட்டு வதக்க போகிறேன் திருப்பி. இங்கே முதையே எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து போட்டேன். சரிங்களா? போட்டு அப்படியே கிண்டி விட வேண்டியதான். இதோட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு கிண்டி விடணும். அப்படியே வச்சுட்டு மூடியை போடுவோம். செத்த நாளி மூடியை போட்டுட்டு அப்புறம் கிண்டிடுவோம். போதும். வதக்குனது தானே. நண்டு முன்னே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டேன். அப்போ இது சும்மா அப்படியே டைட்டாக வதக்குறேன். அவ்வளோதான். சரியா? இப்போ மஞ்சத்தூள், குழம்புத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து புளிக்கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இதில் இப்போ ஊற்ற போகிறேன். அப்ளை பண்ண போகிறேன். ஊற்ற போகிறேன். சரிங்களா? ஊற்ற போகிறேன். சரியா? மூடி போட போகிறேன். நல்லா கொதிக்கட்டி தேங்காய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஓகேயா? போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். பாருங்கள். தேங்காய் ஊற்ற போகிறேன். ஆமாம். நான் ஃபஸ்ட்லேயே நண்டை எண்ணெயில் போட்டு வதக்குவேன். வதக்கிட்டு கெட்டு போயிடும் எல்லாம் அரியறதுக்குள்ளே அப்படின்ட்டு வதக்கி வச்சுக்குவேன். அதை வதக்குன நண்டை கடைசியோட கொதிக்கட்டி போடலாம். நான் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன். அது அவங்க விருப்பம். அது நான் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன். இப்போ தான் தேங்காய் ஊற்றினேன். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டி தான் இறக்க முடியும். கொஞ்சம் மூடி போடுறேன். திறந்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். எல்லோரும் நண்டை கிரேவி மாதிரி வைப்பாங்க. என்னை ரசம் வச்சு சாப்பிட சொன்னாங்களா நண்டை. அதான் சரி கொஞ்சம் குழம்பா வச்சா நல்லா சாப்பிட்டுக்கலாம். கிரேவி வேண்டாம். நிறைய பேர் கிரேவியாக தான் வைப்பாங்க. நான் நண்டை ரசம் வைக்க சொன்னதுனால குழம்ப கொஞ்சம் ரசம் மாதிரி
கொஞ்சம் லைட்டாக ரசம் மாதிரி வச்சேன். சரி, உங்களுக்கு நண்டு குழம்பு பிடிச்சா கமெண்ட் கொடுங்க. யார் யாருக்கு பிடிக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் போடுங்க. எனக்கு சப்போர்ட்டு கொடுங்க, ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. யாருமே என் சேனலுக்கு வரமாட்டேங்கிறீங்க, சப்போர்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எல்லா சேனலுக்கும் போய் சப்போர்ட் கொடுத்தேன், ஆனால் என் சேனலுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஒரு பாட்டி சொன்னாங்க, நண்டு குழம்போ ரசமோ வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு சுரம் போயிரும்னு சொன்னாங்க. சுட சுட சாப்பிட சொல்லி. இங்கிட்டு குழம்பு ஆயிட்டா, இங்கே பாருங்கள், இங்கிட்டு சாதம் வடிக்க போகிறேன். சாதம் வடித்து குழம்பையும் வச்சு சாப்பிட போகிறேன். ஓகேயா? ஹாய், நான் உடம்பு சரியான நண்டு குழம்பு சாப்பிட்டு சரியான நாளை வீடியோவில் சொல்கிறேன் என் உடம்பு எப்படி இருக்குன்னு. ஓகேயா? மாத்திரையை வச்சுட்டு இப்போ பாட்டி சொன்ன மாதிரி குழம்பு ஊற்றி சுட சுட சாப்பிட போகிறேன். ஓகேயா? வணக்கம்.